கடைசி எக்ஸாம், லாஸ்ட்டு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி, ஹோப், நம்பிக்கை எல்லாமே இந்த எக்ஸாம் தான். இப்படி தான் நம்ம இருப்போம். நம்ம ராம்சர் சைட் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி கண்டென்ட் ரெடியாக டைம் ஆயிடுச்சுங்க. கிளாஸ் எடுக்க முடியல, பட் அதுக்கான பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருப்போம். லிங்க்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ராம்சர் சைட் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்க்கான பிடிஎஃப் இருக்கும். மறக்காம பார்த்துட்டு போயிருங்க. ஸோ பேசிக்காக எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னையை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேயில் இல்லை லாஸ்ட் ப்ரீவியஸ் டேயில் நீங்கள் ரெடியாக வேண்டியது எக்ஸிக்யூஷனுக்கு தான். சரிங்களா? சில முக்கியமான விஷயங்கள் எக்ஸாம் ரிலேட்டடாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுக்கு வருவோம். நம்ம பிரச்சனை வந்துட்டு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம் ரிலேட்டடான விஷயங்கள் என்ன அப்படின்னா, கரெக்டாக கொஞ்சம் டைமுக்கு போயிருங்க. ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே வச்சு பதட்டமாச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிக்கலாயிரும். லாஸ்ட் டைம்லாம் ஒரு பையன் வந்துட்டு ஆக்சுவலாக வெரிஃபிகேஷன், ஆதார் வெரிஃபிகேஷனோ ஏதோ ஒன்று சரியாக வரலன்ட்டு டீபார் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு டீபார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரிசல்ட்டு வரல அந்த பையனுக்கு, ஐபிஎஸ்பிஓலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ ஆகாமல் பார்த்துக்கிடுங்க. ஃபோட்டோ மிஸ் மேட்ச்சுன்னாங்க. ஃபோட்டோ மிஸ் மேட்ச்சு. ஸோ நீங்கள் ஆள் மாறாட்டம் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி இப்படின்னு கேட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு அதெல்லாம் இஷ்யூவாக போகுது. அந்த மாதிரிலாம் போகாமல் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் மற்ற வேலைகள் வெரிஃபிகேஷன் அது இது எல்லாத்தையும் ப்ராப்பராக முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. இது ஒரு மிஸ்டேக்காக நீங்கள் பண்ணுறீங்க. ப்ராப்பராக சாப்பிட்டுட்டு போங்க. பசியில் யோசிக்க முடியாது, சும்மாவே நம்மளுக்கு பதட்டத்தில் யோசிக்க முடியாது. ப்ராப்பராக உங்களை ஃபிசிக்கலாக தயாராக வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் மென்டலி ப்ரிப்பேர்டு. சரியா? நல்லா தூங்கிக்கிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க, நல்லா சாப்பிட்டுக்கிடுங்க, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களுடைய மைண்ட் செட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. ஃபிசிக்கலாக நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ரெண்டாவது, எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது தயவு செஞ்சு ஒரு டார்கெட் வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு 120 மார்க்ஸ் தான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். ஏன்னா 115 போன வருஷம் டார்கெட்டு, போன வருஷம் கட் ஆஃபு. 115ங்கும் போது இந்த தடவை 120 to 125 இருக்குல்ல, அந்த கேப்புக்குள்ளே நம்ம அவ்வளோ மார்க்குக்கு நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ குவான்ஸ் ரீசனிங்கில் நான் ஒரு 60 போடணும். இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் இது எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு 60 ஸ்கோர் பண்ணணும். இல்லை குவான்ஸ் ரீசனிங்கில் 70 எடுக்கணும், இங்கிட்டு 50 எடுக்கணும். குவான்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு கொஸ்டின் தெரியலன்னா ஸ்கிப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணி பழகுங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஒரே கொஸ்டின்லாம் உட்காராதீங்க. எனக்கெலாம் நம்ப முடியல. சில பேர் வந்துட்டு, சார் நான் ஐபிஎஸ்பிஓ ஒரு டிஏயில் உட்காந்துட்டேன் சார், அது வந்திருந்தா 5 கொஷின் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன் சார். சரி தம்பி, அதை விடுங்க, அது ஓகே. வேறு எவ்வளோ கொஷின் போட்டிங்க அப்படின்னு கேட்டால் 5 தான் சார் போட்டேங்கிறாங்க. 5 தான் போட்டேன், அது வந்துட்டு தான் இன்னொரு 5 ஆயிருக்கும். அப்படின்னாலுமே 10 அட்டம்ப்ட் தான் வருது பாருங்க. ஏன் கொஷினில் உட்காந்துடுறாங்க. இது வரல அப்படின்னா ஸ்கிப் பண்ணி அடுத்தது போக பாருங்கள். ஒரு செக்ஷனுடைய எஃபெக்ட் இன்னொரு செக்ஷனுக்கு வராமல் பார்த்துக்கிடுங்க. ஒரு செக்ஷனுடைய எஃபெக்ட் இன்னொரு செக்ஷனுக்கு வரக்கூடாது. 100% ஒரு செக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்க போது, ஒரு செக்ஷன் செம்மையாக ஸ்கோர் பூஸ்டிங்காக இருக்க போது. ஸோ டிஃபிகல்ட்டான செக்ஷன் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட எஃபெக்ட் பின்னாடி வரைக்கும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற செக்ஷன், ரீசனிங் ஓப்பன் ஆகுது ஈஸி அப்படின்னா குவான்ஸோ இங்கிலீஷோ இல்லை கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்று டிஃபிகல்ட்டாக இருக்க போது அதை மண்டையில் ஏற்றிக்கிடுங்க. நமக்கு டிஃபிகல்ட்னா எல்லாருக்குமே டிஃபிகல்ட் தான், எல்லாருக்குமே டிஃபிகல்ட். இதுதான் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. சரியா? ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் உங்களுக்கு தெரியும். எந்த கொஷின்னாலும் நம்ம மோகன்னு ஒரு கிளியர் பண்ண ஆஸ்பெண்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பார். ஸோ அதில் வந்துட்டு எந்த மாதிரி ஆர்டரில் அப்ரோச் பண்ணணும், அதை எப்படி எழுதி வைக்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இஃப் பாசிபிள்னா நான் கேட்டு போங்க, சூப்பராக இருக்கும் அது. ஸோ உங்களுக்கு கொஸ்டினுடைய ஆர்டர் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படி வரிசையாக அட்டன் பண்ணிட்டு போவேன். 4வது கொஷின்லேயே எனக்கு வரல அப்படின்னா நம்ம பயலுக்கு போன தடவை இந்த ஐபிபிஎஸ்பிஓலேருந்து இந்த ஆர்ஆர்பிபிஓ வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டதில் 2 விஷயங்கள் ரிப்பீட்டடாக கேட்டேன். சார் எனக்கு விட்டு போக மனசு வரல சார், எனக்கு குவான்ஸ் நல்லா வரும், எனக்கு விட்டுட்டு போக மனசு இல்லை சார் அப்படின்ட்டு. அந்த ஈகோலாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. பரீட்சையில் போயிட்டு எனக்கு குவான்ஸ் நல்லா வரும் சார், நான் குவான்ஸில் கண்டிப்பாக ஒரு 45 ஸ்கோர் எடுக்கணும், இல்லை ஒரு 35 கொஷின் போடணும்னு ஒரு டார்கெட்டில் போகிறேன் சார் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, மற்றவன் 20 போட்டால் நீங்கள் 25 போட்டாலே அவனுக்கு முன்னாடி போயிடுவீங்க. நம்மளால் என்ன நினைக்கலாம், இப்போ நான் 35 போடுறேன்னு அப்படி பல்ல இறுக்கிட்டு அப்படி ஒரு அழுத்துறாங்க, ஏதாவது ஒன்று பிரச்சனையாயிருது.
இப்போ மற்றவன் 20 போட்டால் நான் 25 போட்டாலே எனக்கு நான் அவனை விட முன்னாடி போயிட்டு இருந்தான். மற்றவன் 20 போட்டால் நான் 35 போடணும் அப்படிங்கிற அடிஷ்னல் ப்ரெஷர் மண்டைக்குள்ளே ஏற்றாதீங்க. இந்த மாதிரி ப்ரெஷர் ஏற்றியே சார் எனக்கு குவான்ஸ் நல்லா ஓடு சார், போன 2 எக்ஸாம்லேயும் குவான்ஸ் நல்லா பண்ணலை சார்ன்னு சொல்கிறாங்க. அடிஷ்னல் ப்ரெஷர் போடாதீங்க. அடிஷ்னலாக ப்ரெஷர் ஏற்ற உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா வரக்கூடிய செக்ஷன்னாலும் எல்லாரும் விட ஒரு 5 மார்க் கூட எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டை வைங்க. நீங்கள் ஏற்றிடுவீங்க. பட் நீங்கள் முதல்ல டார்கெட்டை 15 மார்க், இந்த செக்ஷனில் எல்லாரோட 10 மார்க் 15 மார்க் ஏற்றணும்னு நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு கடைசியில் அந்த செக்ஷனே உங்களுக்கு காலை வலிக்கி விட்டுருது. ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. கொஸ்டினுடைய ஆர்டர் பார்த்துக்கிடுங்க. எப்படினாலும் ஈஸி செக்ஷனில் ஒரு டிஃபிகல்ட் ஏரியா இருக்க போகுது. சரியா? ரீசனிங் ஈஸினா கண்டிப்பாக ஒரு பசில் செய்ய போகிறான், நம்மளை 100% ஒரு பசில் செய்ய தான் போகிறான். குவான்ஸ் டிஃபிகல்ட் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் ஸ்கோரிங் ஏரியா இருக்கும். தயவு செஞ்சு செக்ஷனல் கட் ஆஃப் பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தான் நம்மளுக்கு டவுட் இருக்குது. என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா 25 அட்டெம்ப்ட் தயவு செஞ்சு கொடுத்துருங்க. 14 ஓபிசிக்கு, ஜென்ரலுக்கு 18 அப்படின்னா இப்போ இதில் செக்ஷனல் கட் ஆஃப் எவ்வளோ வைப்பான்? 17 வைப்பான். 17, 20, 21 வைப்பான். ஓபிசிக்கு 17, ஜென்ரலுக்கு 21, இங்கிலீஷில் மட்டும். அப்போ நான் 25 to 30 போடணும். 25ஆவது போடணும். அதை மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிடுங்க. அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. வேணும்னு நம்ம குறைச்சி போட மாட்டோம், பட் ஆக்யூரேட்டாக போடணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் குறைச்சி போடுவோம். 25 எல்லாராலையும் கொடுக்க முடிஞ்ச அட்டெம்ப்டாக தான் இருக்கும். எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம் டிஃபிகல்ட்டாக இருக்காது, எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். சரியா? இங்கிலீஷுக்கு உங்களுக்கு தெரியும் ஆர்டர், வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், காலம் கொஸ்டின், அதுக்கப்புறம் மிஸ்பெல்ட். இதுதான் நம்ம ஸ்கோரிங் ஏரியா. இதுக்கப்புறம் அப்படியே ஃபில்லர்ஸுங்கிற ஒரு ஏரியா இருக்குது, அப்புறம் எரர்னு ஒரு ஏரியா இருக்குது, ஃபைனலாக ரீடிங் ரிலேட்டடாக இருக்கிற பேராஜம்பிள் அண்ட் ஆர்சியை தயவு செஞ்சு கடைசி போடுங்க. ஆர்சி 2 ஆர்சி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஆர்சி அட்டன் பண்ணணும். ஒரு ஆர்சி தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு கொஷின் போட்டால் போதும், இல்லை ஆர்சி தவிர்த்து இருக்கிற மற்ற எல்லா கொஷின் போட்டால் போதும். பேராஜம்பிள் ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஃபஸ்ட் அண்டு செகண்ட், இல்லை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், இல்லை அட்லீஸ்ட் ஃபஸ்ட். சரியா? ஸோ விட்டுறாதீங்க, பண்ணிடாதீங்க. இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்கும், என்னது, நீ செத்துருவேன் நான் செத்துருவேன், ஆனால் இந்த நாளை பற்றி அடுத்த தலைமுறை வரைக்கும் பேசுவோம். நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இந்த நாளை வச்சு அடுத்த தலைமுறையே பேசுவோம் அப்படின்ட்டு ஒரு டயலாக்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான நாள் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. முக்கியமான நாள். நிறைய பேருக்கு இது லாஸ்ட் எக்ஸாம். நிறைய பேருக்கு நான் பேசுனதுலேயே நிறைய பேர் சொல்லும்போது, சார் லாஸ்ட் எக்ஸாம் சார், இதுக்கப்புறம் வீட்டில் படிக்க விட மாட்டாங்க, கேப் இருக்குது, வேலைக்கு போக சொல்லிட்டாங்க, இனிமேல் இது ஏஜ் பார் ஆகுறது வழக்கமாக நடக்கிறது. பட் அது ஓகே, அது ஒரு குரூப் இருக்கும். பட் இன்னொரு குரூப்பு வீட்டில் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் செட் ஆகாதுங்கும் போது 6 months அவங்களால படிக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, லாஸ்ட் எக்ஸாம் தான், கடைசி வாய்ப்பு தான், இதை விட்டால் என் லைஃப்பை மாற்றுறதுக்கு திருப்பி வாய்ப்பு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற பயம் எல்லாம் இருக்கும் தான். எல்லாமே சரி தான். தயவு செஞ்சு இந்த 1.5 நிமிஷத்துக்கு நான் சொல்கிறத நல்லா காது கொடுத்து கேட்டுக்கிடுங்க. இது வெறும் எக்ஸாம் தான். சரியா? இது வெறும் எக்ஸாம் தான். இல்லை ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஃபெயில் ஆகிட்டோம், என் லைஃப் முடிஞ்சிடுச்சின்னு கிடையாது. இந்த எக்ஸாம் மேலே ப்ரெஷர் போடாதீங்க. எவ்வளவோ எக்ஸாம் இருக்குது, எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்க, அதில் இது ஒரு எக்ஸாம். எவ்வளவோ வழிகள் இருக்குது வேலைக்கு, எவ்வளவோ வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு, அதில் இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னா வாழ்க்கை போயிடுச்சு கிடையாது. இந்த எக்ஸாம் போயிடுச்சுன்னா வாழ்க்கை போயிடுச்சு கிடையாது. ரிலாக்ஸாக எழுதுங்க. பரவாயில்ல, போனால் போயிட்டு போகுதுன்னு கூட நினச்சி எழுதுங்க. ப்ரெஷர் போடாதீங்க, ப்ரெஷர் ஏற்றாதீங்க, ப்ரெஷரே வேண்டாங்க. கொஞ்சம் பின்னாடி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சு பாருங்கள். இத்தனோண்டு தமிழ்நாடு, அதுக்குள்ளே இத்தனோண்டா நம்ம இருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போனீங்கன்னா இந்தியா, அது எவ்வளோ பெருசு. இந்தியாவிலேருந்து வெளியே போனீங்கன்னா அந்த வேர்ல்டு, இந்தியா, தமிழ்நாடுக்குள்ளே நான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயந்தான். இந்த எக்ஸாமுங்கிறது சின்ன விஷயந்தான். எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட என்ன எதுன்னு சொன்னாலும் எக்ஸாமுங்கிறது சின்ன விஷயந்தான், சாதாரண விஷயந்தான். எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா வாழ்க்கை போயிடுச்சுன்னு கிடையாது. எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்கன்னு கிடையாது.
எக்ஸாம் ஃபெயில் ஆகி சந்தோஷமாக இருக்கிறவங்களும் நான் பார்த்துட்டேன். எக்ஸாம் கிளியர் பண்ணி இதுக்கப்புறம் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தவங்களையும் பார்த்துட்டேன். முக்கியம்தான், பட் என்னுடைய வாழ்க்கையை டிஃபைன் பண்ணுற அளவுக்கு முக்கியம்லாம் கிடையாது. அந்த அளவுக்குலாம் இதுக்கு ஒர்த்து கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம், சாதாரண ஒரு எக்ஸாம். இது நான் வந்துட்டு உங்கள் மைண்டை காம் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஆக்சுவல் ரியாலிட்டி இதுதான். ஆக்சுவலான ரியாலிட்டி இதுதான். நம்ம வந்துட்டு இதில் தீவிரமாக அந்த ஃபீல்டில் பயங்கரமாக வெறி கொண்டு இருக்கிறதுனால சுற்றி எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு நினைக்கிறோம். அப்போல்லாம் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாமு, இல்லை எக்ஸாம் மாதிரி நினச்சி இதை எழுதுங்க. ப்ரெஷர் போடாதீங்க, ப்ரெஷரே ஏற்றிக்காதீங்க. மண்டைக்குள்ளே அது இது இது இதுங்கிறத ஓட விடாதீங்க. இயல்பாக பண்ணிட்டு வாங்க, இயல்பாக பண்ணிட்டு வாங்க. நான் ஃபேக்டை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த ரிசல்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாஸ் ஆகுறீங்களோ ஃபெயில் ஆகுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி உங்கள் ஃபுல் லைஃபு கிடையாது. ஏன் பாஸ் ஆகிட்டிங்கன்னா லைஃப்பில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கிடையாது. ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா லைஃப் போயிடுச்சுன்னா கிடையவே கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. ஆண்டவன் நம்மளுக்கு இது இல்லைன்னா வேற ஒன்று வச்சுருப்பான்றதை நோக்கி பார்த்துட்டு போயிருங்க. முதல்ல அந்த மைண்ட் செட்டோடய உள்ளே போங்க. ஐயோ இதுதான் என் லாஸ்ட் வாய்ப்புன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ப்ரெஷரையே ஏற்றிக்கிட்டாதீங்க. அந்தளவுக்கு ஒருத்தான இது கிடையாது. யா, ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணுங்கள். எக்ஸாமுடைய அனாலிசிஸ் வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம ஈவினிங் போட்டுருவோம். நான் சொன்ன மாதிரி ஃபெப்பு 1 ஈவினிங், 2 3 4 4 நாளுமே ஃபெப் 1 விட்டுருவோம். 2 3 4 5 இந்த 4 நாள் உங்களுக்கான டிஸ்கஷன் நான் கொண்டு வரேன். ஸோ நீங்கள் செக்ஷனல் கட் ஆஃப் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான ஒரு IBPSPO கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸுடைய கைடன்ஸு, எனக்கு வந்துட்டு பிகினர்னா அப்படின்னா உங்களுக்கான கைடன்ஸு. ஸோ இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வெப்சைட்டில் நம்ம கோர்சஸ்ஸு ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தைரியமாக போங்க, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்னா ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு, சரி இதான் லாஸ்ட் எக்ஸாம், ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம என்னன்னாலும் பார்த்துக்கலாம். ப்ரெஷரை இறக்குங்க. அப்படி இப்படின்னு சுற்றி இருக்கிறவனு சொல்லுவான், வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண எக்ஸாம், சாதாரணமாக போய் எழுதி சாதாரணமாக தட்டிட்டு வந்துடும். சரியா? தேங்க்யூ.